உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த பாட்டுக்காரனை பத்தி மொத்த டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிட்டான் ஆண்டி. பேரு வெற்றியா, யூஎஸ்ல விக்ரம் கூட ஒன்னா படிச்சவன். 2 நாளைக்கு முன்னாடி தான் சென்னைக்கு வந்திருக்கான். நீங்க மகாவை போட்டு தள்ள ஆள் அனுப்புனீங்கல்ல, அதுல இருந்து மகாவை காப்பாத்தினது இவன் தான். அந்த நன்றிக்காக தான் அவன் இப்ப இங்க வந்திருக்கான். அது சரி, ஆனா அந்த மகா நாளைக்கு விக்ரம் வீட்டுக்கு வந்துருவானான்னு அவன்கிட்ட கேட்டாளே, என்ன விஷயமா? அது வேற ஒண்ணும் இல்ல ஆண்டி. விக்ரம நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு மகா கிட்ட வாக்கு கொடுத்திருக்கானா. அதனாலதான் அவங்க கிட்ட போய் அப்படி கேட்டிருக்கான். வாக்கு கொடுத்திருக்கானா? எதை வச்சு வாக்கு கொடுத்திருக்கான்? விக்ரம் இருக்கிற இடம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதனால மேபி அப்படி சொல்லிருக்கலாம். இல்ல கிருப்பா, விக்ரம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்தா நாளைக்கு வரைக்கும் எதுக்கு அவன் வெயிட் பண்ணணும்? ஒண்ணு இன்னைக்கே இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும், இல்ல அவன் இருக்கிற இடத்துக்கு இவங்களை கூட்டிட்டு போயிருக்கணும். இது ரெண்டுல எதுவுமே நடக்கலன்னா அவன் கிட்ட வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆண்டி, இப்ப அது பிரச்சனை கிடையாது. விக்ரம் ஏன் இன்னைக்கு இங்க வரல, இவங்க ஏன் அங்க போகல அப்படிங்கறதெல்லாம் முடிஞ்சு போன பிரச்சனை ஆண்டி. அத பத்தி யோசிக்கிறதுனால நமக்கு எந்த யூஸும் கிடையாது. விக்ரம் நாளைக்கு இங்க வர போறாரு, அதான் இப்ப பிரச்சனை. அவன் வாக்கு கொடுத்த மாதிரி விக்ரம் நாளைக்கு வீட்டுக்கு வந்துட்டா நம்ம கதி அதோ கதிதான். அதுவும் விக்ரம்க்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. சுத்தம். நாமெல்லாம் நேரா ஜெயிலுக்கு தான் போகணும். ஏய் சுமார், தேவையில்லாம பயம் காட்டாத. எனக்கு தெரிஞ்சு விக்ரமுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்காது. ஓகே ஆண்டி, நீங்க சொல்ற மாதிரி விக்ரம்க்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்காதுதான். ஒரு வேளை வந்திருந்தா அப்ப என்ன பண்ணுவீங்க? அதான் நாளைக்கு அந்த மகாவுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கோம்ல, வீட்டுக்கு வர விக்ரமுக்கு எப்படியும் இந்த பிரச்சனை அவன் கவனத்துக்கு போகும். அவன் நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறத விட அவன் பொண்டாட்டிய காப்பாத்த தான் பாப்பான். அந்த கேப்ல நாம எஸ்கேப் ஆயிடலாம். இது சரியா வருமா ஆண்டி? ஏய், இது அப்படியே நடக்கும்னு நான் சொல்லல. நீ கேட்டல, ஒருவேளை விக்ரமுக்கு நினைவு திரும்பிச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லுங்கன்னு. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் தான் இது. எது எப்படி நடந்தாலும் நாளைக்கு விடியிற பொழுது நமக்கு வாழ்வா சாவா பிரச்சனை தான். நீ பயப்படாத. என்ன நடந்தாலும் ஒண்ணு மட்டும் நிச்சயம், விக்ரமோட இந்த சொத்தை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். காலங்காலத்தில் என்ன இவ்வளவு புகை மூட்டமா இருக்கு? குட் மார்னிங். குட் மார்னிங் மகா. ஒரு நிமிஷம். காஃபி. என்ன மகா, வீடு ஒரு புகை மண்டலமா இருக்கு? உங்க யூஎஸ்ல இந்த காலையிலேயே வாசல் தெளிச்சு கோலம் போட்டு சாமிக்கு விளக்கேத்தி சாம்பிராணி போட்டு பூஜை பண்ற பழக்கம்லாம் இல்லல? ஆமாங்க, அங்க யாருங்க இதெல்லாம் பண்ண போறா? ஆனா விக்ரம்க்கு வீடு இந்த மாதிரி சாம்பிராணி புகைலாம் போட்டு கோயில் மாதிரி மனமனன் மங்களகரமா இருந்தாதான் பிடிக்கும்.
ஆமாங்க ஆமாங்க எனக்கும் தெரியும். என்னம்மா இன்னைக்கு இத்தனை ஐட்டம் சமைச்சிருக்கீங்க? ஏங்க நைட்டு தூக்கத்துல எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா என்ன? ஏங்க இன்னைக்கு விக்ரம் திரும்ப வீட்டுக்கு வர போறாருல்ல, அதான் அவருக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். வெற்றி, விக்ரம் எப்ப வராராம்? ஃபோன் பண்ணி எதுவும் கேட்டீங்களா? அது நான் ஃபோன் இன்னும் பண்ணலங்க. அப்போ விக்ரம் வராராங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? இல்ல அது எனக்கு இன்ஃபார்ம் பண்றதா சொல்லிருக்காங்க. வந்த உடனே நானே உங்களுக்கு சொல்றேன். வெற்றி, மறக்காம சொல்லிடுங்க. ஒர்க் பிஸில இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க ப்ளீஸ். இல்லைங்க கண்டிப்பா நான் சொல்றேங்க. சரி உட்காருங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமே. டிஃபனா? ஏங்க இப்போதான் காபி சாப்பிட்டு இருக்கேன். அப்போ எந்த டைம்ல டிஃபன் சாப்பிடுவீங்க? நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேங்க. சரி ஓகே, நீங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. மகா இவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்காங்க. விக்ரம் வீட்டுக்கு வரமாட்டாருன்னு தெரிஞ்சா அது எப்படி இவங்க தாங்கிப்பாங்கன்னு தெரியலையே. என்ன சொல்லி இவங்களை சமாதானப்படுத்துறது? ஹலோ சொல்லுங்க மேடம், நான் மேனேஜர் பாண்டியன் பேசுறேன் மேடம். பாண்டியன் சார் சொல்லுங்க. காலையிலே கால் பண்ணிருக்கீங்க. ஆபீஸ்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு மேடம். ப்ராப்ளமுங்களா? நீங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா மேடம். பாண்டியன் சார், நான் உடனே வரேன். ஓகே மேடம். அக்கா, நான் உடனே ஆபீஸ் போகணும்க்கா. நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீ எல்லாரையும் சாப்பிட மட்டும் வச்சிரு, ஓகேவா? ஆபீஸா? என்ன விஷயம் மகா? அக்கா நான் வந்து சொல்றேன்க்கா, ப்ளீஸ்க்கா நீ கொஞ்சம் பாத்துக்கோ, சரியா? வந்துடுறேன். ஆண்டி கவனிச்சிங்களா? உங்க பிளான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மகா ஆபீஸ்ல இருந்து வந்த போனை உண்மைன்னு நம்பி கிளம்பி போறா. போட்டும் போட்டும், இதுக்காக தானே நாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ மகா திரும்பி வர மாட்டாளா? எப்படி வருவா? போனவ தான். அப்படியே திரும்பி வந்தாலும் வெறும் கறிக்கட்டையா தான் திரும்பி வருவா. சரி, மகா கிளம்பி வரான்னு அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அந்த நேரத்தில் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக விக்ரம் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க அதை கெட்டியை பிடிச்சிக்கிட்டு விக்ரம் எப்போ வருவான்னு எதிர்பார்க்குறாங்களே. இப்போ நம்ம கீழே போனோம், கண்டிப்பாக விக்ரம் மறுபடியும் எப்போ வருவாருன்னு தான் கேட்பாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.